السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تعالى عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أربع من السعادة: والمرأة الصالحة والمسكن الواسع والجار الصالح والمركب الهنيء. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவக்கம் செய்கிறேன். எல்லா புகழும் அகிலங்களின் ரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அந்த ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது இருலக தலைவர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்ஆவின் தலைப்பாக 4 பாக்கியங்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மிக பெரும் கிருபையால் நாம் எல்லாம் புனிதமான ஒரு ஜும்ஆவுடைய தினத்திலே வீற்றிருக்கிறோம். இந்த ஜும்ஆவுடைய நாள் என்பது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை ரொம்ப கண்ணியமான சிறப்பான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எத்தனையோ இஸ்லாமியர்கள் இந்த ஜும்ஆவினுடைய மகத்துவத்தை, அருமை பெருமைகளை உணராமல் ஒரு சர்வசாதாரணமாக விடக்கூடிய எத்தனையோ இஸ்லாமியர்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஜும்ஆவுடைய நாள் என்பது 2 பெருநாட்களை விட ரொம்பவும் கண்ணியம் வாய்ந்த ஒரு நாளாக ஜும்ஆவுடைய நாள் என்பது இருக்கிறது. ஆகவே இந்த ஜும்ஆவுடைய நாளை யார் ஒரு பொதுபோக்காக விடுகிறார்களோ, நஅூது பில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் அனைவர்களை பாதுகாப்பானாக. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஜும்ஆவுடைய நாளினுடைய சிறப்புகளை கருத்தில் கொண்டு எத்தனையோ நபர்கள் ஜும்ஆவை கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஜும்ஆவிலே ஒரு பரிபூர்ணமான முறையில் இந்த ஜும்ஆவை கழிக்கக்கூடியவர்களாக எத்தனையோ பேர் ஜும்ஆவில் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் இல்லை. ஏனென்றால் எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், பிரசங்கத்திற்கு பயானுக்கு எத்தனையோ நபர்கள் வருவதில்லை. இமாம் மிம்பர் படியில், அதுவும் 2வது குத்துபா ஓதுகின்ற பொழுது வரக்கூடியவர்களும் உண்டு. அல்லது மிம்பர் படியை விட்டு இமாம் கீழே இறங்குகின்ற பொழுது வரக்கூடியவர்களும் உண்டு. அந்த ஜும்ஆ என்பது எப்படி ஒரு பரிபூர்ணமான ஜும்ஆவாக ஏற்றுக்கொள்ளப்படும்? இன்னும் எத்தனையோ நபர்கள் இமாம் தக்பீர் கட்டுகின்ற பொழுது வரக்கூடியவர்களும் உண்டு. ஆகவே ஜும்ஆவுக்கு வராதவர்கள், அருமை பெருமை தெரியாத எத்தனையோ முஸ்லீம்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஜும்ஆவினுடைய மகத்துவத்தை அரைகுறையாக தெரிந்து கொண்டு முழுமையாக தெரியாமல் ஏதோ போக வேண்டும் என்று கழிக்கக்கூடியவர்களும் உண்டு. ஆகவே ஜும்ஆவுடைய நாள் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜும்ஆவினுடைய சிறப்புகளை உணர்ந்து பரிபூர்ணமான முறையிலே ஜும்ஆவுடைய நாளை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்ஆவினுடைய பரக்கத்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இருலகிலும் வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் வழங்குவானாக.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியிலும் 4 விதமான பாக்கியங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த 4 பாக்கியங்கள் சிறப்பாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் சிறப்பாக வாழலாம். மட்டுமல்ல, அந்த 4 பாக்கியங்கள் சிறந்ததாக நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் பெரும் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். அது என்ன அந்த 4 பாக்கியங்கள்? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்பஉ மினஸ் ஸஆதத்தி, 4 பாக்கியங்கள், அல் மர்அத்து ஸாலிஹத்து வல் மஸ்கனு வாசிஉ வல் ஜாரு ஸாலிஹு வல் மர்கபுல் ஹனீஉ. 4 பாக்கியங்கள் என்ன? நல்ல சாலிஹான மனைவி, இரண்டாவதாக நல்ல வீடு, மூன்றாவதாக நல்ல வாகனம், அடுத்ததாக நல்ல பக்கத்து வீட்டுக்காரர்கள். இந்த 4மே ஒரு மனிதர்களுக்கு சிறந்ததாக அமைந்து விட்டது என்றால் அவர்கள் பெரும் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள். முதலாவது விஷயம் அல் மர்அத்து ஸாலிஹத்து, சாலிஹான மனைவி. ஒரு மனிதருக்கு இந்த உலகத்திலே சாலிஹான மனைவி, நல்ல மனைவி அமைந்து விட்டது என்றால் அவர் பெரும் பாக்கியசாலி, அவர் பெரும் புண்ணியம் செய்தவர் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் புண்ணியம் செய்தவர் அவர். ஏனென்றால் மனைவி என்பவள் அவள் சாதாரணமானவள் அல்ல. ஒரு கணவனுக்கு பெற்றோர்களுக்கு அடுத்து எல்லா உறவுமாக, ஒரு ஆறுதலாக, ஒரு பாசமாக, எல்லா உறவுகளுமாக இருக்கக்கூடியவள் மனைவியாக இருக்கிறார். ஆகவே அந்த மனைவி என்பவள் ஏதோ ஒரு மனைவியாக இருக்க வேண்டும், வீடு வேலை செய்ய வேண்டும், துணிகளை துவைத்து போட வேண்டும், சமையல் செய்ய வேண்டும், பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, ஒரு கணவனுக்கு அவள் எல்லாமாக இருக்கிறாள் ஒரு மனைவி என்பவள். ஆக அப்படி ஒரு சாலிகான ஒரு மனைவி அமைந்து விட்டது என்றால் அவர்கள் பெரும் பாக்கியசாலி. அந்த பாக்கியத்தை, அந்த சாலிகான மனைவியை அவர்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் மனைவிக்கு எப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள்? மனைவி என்று வைத்திருக்கிறார்கள். மனைவி என்றால் என்ன? குர்ஆன் சொல்லுவதைத்தான் தமிழில் அழகாக பெயர் வைத்திருக்கிறார்கள். குர்ஆனுக்கு ஏற்றது போல் தமிழிலே மனைவி என்று அமைந்துவிட்டது. குர்ஆனிலே கணவன் மனைவி உறவுகளை குறித்து சூரத்து நிசாவிலே அர்ரிஜாலு கவ்வாமூன என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் மிக நீண்ட ஆயத்து, அது பெரிய வசனம். அது அந்த வசனத்திலே இடையிலே வரக்கூடிய ஒரு வாசகம், ஃபஸாலிஹாத்து காலிதாத்து ஹாஃபிலாத்து லில்கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வசனத்துல? மனைவி என்பவள் கணவன் சார்ந்த அனைத்திற்கும் பாதுகாப்புடையவள். கணவனுடைய வீட்டுக்கு மட்டுமல்ல, கணவனுடைய இடத்திற்கு மட்டுமல்ல, கணவனுடைய அவள் மூலமாக பிறந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, கணவனுக்கு கணவன் சார்ந்த அனைத்திற்கும் பாதுகாவலாக ஒரு மனைவி என்பவள் இருக்கிறாள். ஃபஸாலிஹாத்து காலிதாத்து ஹாஃபிலாத்து லில்கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். கணவனுக்கு எல்லாம் சார்ந்த பாதுகாப்புடையவள் மனைவி. அந்த வார்த்தை தமிழ்ல மனைவி என்று வைத்திருக்கிறார்கள். மனைவி என்றால் என்ன? மனை என்றால் இடம், வீடு. அவி என்று சொன்னால் வேலி என்று பொருள். மனை, இடம், வீடு. அவி என்றால் வேலி. கணவன் சார்ந்த அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவள், அவளுக்கு பெயர்தான் மனை. அவி என்பது சுருங்கி மனைவியாக மாறிவிட்டது. எப்படி குர்ஆன் சொல்லுவதை போன்றே தமிழிலும் மனைவி என்று வைத்திருக்கிறார்கள். ஆக அப்படி பார்க்கின்ற பொழுது மனைவி என்பவள் எவ்வளவு பாக்கியம் உடையவளாக இருக்கிறார். சாலிகான மனைவி, நல்ல மனைவி. ஆனால் பாக்கியம் நிறைந்த இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு மத்தியிலே நிறைய விரிசல்கள், நிறைய பிரச்சனைகள். எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் கணவன் மனைவி பிரச்சனைகள் எத்துணை. இதில் கணவனுக்கும் பெரும் பங்கு உண்டு. அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவள் சாலிகான மனைவியாக கிடைத்து விட்டால் கணவனும் அங்கு சாலிகானவராக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு எப்படிப்பட்டவள்? பாதுகாப்புடையவள் அனைத்திலும். கணவன் என்பவன் எப்படிப்பட்டவன்? அதற்கும் தமிழிலே அழகாகத்தான் பெயர் வைத்திருக்கிறார்கள். கணவன் என்பவன் மனைவிக்கு கண்ணை போன்று அவளை பார்த்துக் கொள்ள வேண்டும். கண் அவன் என்பதுதான் மருகி சுருங்கி கணவனாக மாறிவிட்டது.
அப்ப மனைவி மட்டுமல்ல, பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மனைவி சாலிகான மனைவியை ஒரு கண்ணியத்தோடு ஒரு பாதுகாப்போடு அவளை பிரச்சனை இல்லாமல் ஒரு கணவன் என்பவன் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எத்தனை இடங்களில் சாலிகான மனைவியை பெற்றவர்கள், நல்ல மனைவியை பெற்றவர்களும் எத்தனை இடங்களிலே எத்தனையோ வீடுகளிலே நிறைய பிரச்சனைகள், அது பாதுகாப்பதை தவறி விடுகிறார்கள். சாலிகான மனைவி கிடைத்தால் அதை எப்படி பாதுகாக்க வேண்டும்? சில இடங்களில் கணவன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அந்த மனைவியை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பது, அந்த வழி இந்த வழி அதை செய் என்று பாடாக படுத்துவார்கள். அதன் மூலமாக எத்தனையோ வீடுகளில் பிரச்சனை வருகிறது. இன்னும் எத்தனையோ வீடுகளில் பார்த்தோம் என்று சொன்னால் நாத்தனார் மூலமாகவும் பிரச்சனை வருகிறது. நாத்தனார் என்பவர் யார்? அதாவது நாத்தனார் என்பவர் எப்படி என்று சொன்னால் அதை தமிழில் வைத்திருக்கிற நாவு துணையார். ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வர்றான்னு சொன்னா மனைவியா, அந்த மனைவிக்கு நாவு துணையார். அவருடைய பேச்சுக்கு எல்லாத்திற்கும் ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும். அதுதான் நாவு துணையார் என்பதுதான் நாத்தனாராக வந்திருக்கிறது. கணவன் உடன் பிறந்தவர்கள், கணவன் உடன் பிறந்த சகோதரி உறுதுணையாக இருக்க வேண்டும். எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மூலமாக பிரச்சனை, எத்தனையோ குடும்பங்களில் நாத்தனார் மூலமாக பிரச்சனை, எத்தனையோ குடும்பங்களில் மாமனார்களால் பிரச்சனை. கணவன் மனைவி பிரச்சனைகள் என்பது, சண்டை சச்சரவுகள் என்பது எந்த குடும்பத்திலும் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் இல்லை. அதான் சொல்லுவாங்களா இல்லையா, புருஷன் முன்னாடி சண்டையில போய் தலையிட்டோம்னா கடைசியில நமக்கு ஒண்ணுலாம் போய் அவங்க சேர்த்துக்குவாங்க. இப்படித்தான் ஒரு காலமெல்லாம் இருந்தது. காலையில் சண்டை மாலையில் சேர்த்து விடுவார்கள். இப்ப அப்படிலாம் இல்ல, சண்டை போட்டு ஒரு மணி நேரம் கூட இல்ல, அடுத்து அவங்க சிரிச்சு பேசிட்டு போயிடுறாங்க கணவன் மனைவி. இந்த மாதிரி நிறைய வீடுகளில் இருக்கிறது. தேவையில்லாமல் எத்தனை இடங்களிலே அந்த மாமனார் மாமியார் மூக்கை நுழைப்பதால் அல்லது நாத்தனார்கள் தலையிடுவதால் எத்தனையோ குடும்பங்களில் ஒவ்வொருத்தர் சம்பந்தப்படுகிறார்கள். ஒரு சாலிகான மனைவி அமைவது என்பது ஒரு பெரிய பாக்கியம் ஒவ்வொரு கணவர்களுக்கும். அந்த பாக்கியங்களை பக்குவமாக பாதுகாப்பாக, அந்த பாக்கியத்தை அந்த பொக்கிஷத்தை எப்படி பாதுகாப்பாக எப்படி தற்காத்துக் கொள்ள முடியும், அதற்கு உண்டான விஷயங்களை ஒவ்வொரு கணவர்களும் பார்க்க வேண்டும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் ஹன்பலி மதுஹபை தொகுத்த இமாம் பெருமகனார் அவர்களுடைய மனைவி உம்மு சாலிஹ் அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். அப்பொழுது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். நிறைய பேர் கேட்கிறார்கள், என்ன இமாம் அவர்களே நீங்களே இப்படி அழுகலாமா என்று கேட்கின்ற பொழுது இமாம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய உம்மு சாலிஹ் என்னுடைய மனைவியும் நானும் திருமணமாகி 30 வருடங்கள் திருமண வாழ்க்கையில் இருந்தோம். 30 வருடங்களில் ஒரு முறை கூட எங்களுக்குள் பிரச்சனை வந்தது கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம்! 30 வருஷத்துல ஒரு தடவை கூட சண்டை வந்தது கிடையாது என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் ஒரு சாலிகான மனைவி அமைந்து விட்டது என்றால் இன்றைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் சின்ன சின்னதற்கெல்லாம் அந்த மனைவிகளை போட்டு படாத பாடுபடுத்தக்கூடிய எத்தனையோ கணவன்மார்கள், எத்தனையோ குடும்பத்தில் உள்ளவர்கள், மனைவிகள் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணுவது உண்டு. நான் இங்க சொல்ல வர்றது சாலிகான மனைவி தான். அதுல நிறைய இடத்துல எத்தனையோ மனைவிமார்களை என்ன கணவன்மார்களை டார்ச்சர் பண்றது, வீட்டுல உள்ள நாத்தனாரை டார்ச்சர் பண்றதும், மாமனார் மாமியார்களை தொந்தரவு பண்றதும் அப்படி உள்ளவர்கள் உண்டு. சாலிகானவர்கள் செய்ய மாட்டார்கள். 30 வருஷத்துல ஒரு முறை கூட பிரச்சனை வந்தது என்று இமாம் சொல்கிறார்களே. கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனைகள் சண்டைகள் வராமல் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒரே ஒரு விஷயத்தை பின்பற்றினாலே போதும். ஒரே ஒரு பாடத்தை, கணவனுக்கு கோபம் ஏற்பட்டு பேசுகின்ற பொழுது மனைவி பதிலுக்கு கோபப்பட்டு பேசக்கூடாது. அதே போல் மனைவிக்கு கோபம் வந்து பேசுகின்ற பொழுது கணவன் பதிலுக்கு கோபப்பட்டு பேசக்கூடாது. இருவரும் கோபம் வருகின்ற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகின்ற பொழுது நிறைய கணவன் மனைவி வாழ்க்கையிலே அந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அதுவும் எத்தனையோ சகாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் அதைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள், விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். மூத்த சகாபாக்கள் சொல்கிறார்கள், மனைவியை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், பெரும் பெரும் சகாபாக்கள் என்று சொல்கிறார்கள், எந்த ஒரு கணவனுக்கு சாலிகான மனைவி அமைந்து விட்டதோ அந்த கணவன் இந்த உலகத்தில் இருந்தே சொர்க்கத்தினுடைய வாழ்க்கையை வாழலாம். சொர்க்கத்திற்கு அவர் தயார், சொர்க்கமா சந்தோஷமான வாழலாம்.
எந்த ஒரு கணவனுக்கு ஒரு நற்குணம் இல்லாத ஒரு மனைவி அமைந்து விட்டதோ இந்த உலகத்திலிருந்து நரகம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, நரக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் என்று இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 4 பாக்கியங்கள் சிறப்பாக அமைந்துவிட்டது என்றால் அவர்கள் பெரிய பாக்கியசாலிகள். அதில் முதலாவது பாக்கியமாக சாலிகான மனைவி, இரண்டாவதாக வல் மஸ்கனுல் வாசிஉ, சிறந்த வீடு. சிறந்த வீடு அமைந்து விட்டது என்றால் அது ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கிறது. ஒரு விசாலமான பரக்கத்தான ரஹ்மத்தான வீடு. வீடு என்பது சாதாரணமானதல்ல. ஒவ்வொரு மனிதர்களும் நாம் அதிகமாக இருக்கக்கூடியது அவரவருடைய இல்லத்தில் தான். அந்த இல்லம் என்பது நிம்மதி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இல்லத்திலே முசீபத்துகள் நிறைந்திருக்கிறது, பரக்கத்தில்லை என்றால் அது உயிரையை மாய்த்து விடக்கூடிய நிலைகளும் ஏற்பட்டுவிடும். வீடு சரியாக இருக்க வேண்டும். அப்படி அமைந்து விட்டது என்றால் அது பெரும் பாக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் லி தம்பி வ வஸ்ஸி'னி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீமா ரஸக்தனி. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை நீங்கள் இரவு நேரங்களில் ஓதுகிறீர்கள், ஒளி செய்கின்ற பொழுது இந்த துஆவை ஓதுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துஆவை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஏன்? வீடு என்பது விசாலமான வீடாக இருக்க வேண்டும், பரக்கத்து ரஹமத்தான வீடாக இருக்க வேண்டும். வீடு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியமானது என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த துஆவிற்கு மார்க்க அறிஞர்கள் இமாம் பெருமக்கள் 2 விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் லி தம்பி வ வஸ்ஸி'னி ஃபீ தாரி வ பாரிக் லி ஃபீமா ரஸக்தனி. 2 விளக்கம். என்ன விளக்கம் சொன்னா, ஒன்று என்னுடைய வீடை விசாலமாக ஆக்கி கொடுப்பாயாக, பரக்கத்தான ரஹ்மத்தான வீடாக ஆக்கி கொடுப்பாயாக என்பது ஒன்று. இன்னொன்று, மரணித்த பின்பு கபர் என்ற அந்த வீடு இருக்கிறதே, அந்த வீடை எனக்கு விசாலமாக ஆக்கி கொடுப்பாயாக, நிம்மதி தரக்கூடிய வீடாக ஆக்கி கொடுப்பாயாக. துன்யாவில் இருக்கிறப்ப நம்ம குடியிருக்கிறது நம்முடைய வீடு. துன்யாவுக்கு வஃபாத் ஆகிவிட்டோம் என்றால் கபர் என்பது நமக்கு அடுத்த வீடு. 2 விளக்கங்களை கொடுக்கிறார்கள் மார்க்க. 2 வீட்டிலும் விசால வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த துஆவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஆகவே வீடை பார்க்கின்ற பொழுது அது நிம்மதி தரக்கூடியதாக இருக்க வேண்டும். பொதுவாகவே ஆண்களை பொறுத்தவரை வேலைப்பளுவின் காரணமாக வெளியே செல்வார்கள். வேலை முடிந்துவிட்டு கலைத்து போய் அந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த வீட்டிலே அவர்களுக்கு நிம்மதி ஏற்பட வேண்டும். அதேதான் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனம். உங்களுடைய வீடுகள் என்பது இருக்கிறது உங்களுக்கு மன அமைதி தரக்கூடியதாக, நிம்மதி தரக்கூடியதாக, சந்தோஷம் தரக்கூடியதாக அந்த வீடு இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். ஆகவே வீடு என்பது நிம்மதி தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வீடு நல்ல வீடாக, நிம்மதி தரக்கூடிய ஒரு வீடாக, பரக்கத்தான வீடாக, அது முசீபத் இல்லாத வீடாக அமைந்து விட்டது என்றால் உண்மையிலே அதை பெற்றவர்கள் பெரும் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள். அந்த வீடை பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாப்பது? நாம் குடியிருக்கக்கூடிய வீடு நமக்கு நிம்மதி தரக்கூடிய வீடாக இருக்கிறது. அந்த வீட்டிலே ஹராம் கலக்கக்கூடாது. ஹராம் கலந்து விட்டது என்றால் நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டிலே பரக்கத்துகளை, ரஹ்மத்துகளை எதிர்பார்க்க முடியாது. கடன் தொல்லைகள், மருத்துவமனை சோதனைகள், தீராத கஷ்டங்கள் வருவதற்கு அது ஆரம்பமாகிவிடும். அந்த வீட்டிலே ஹராமல்கள் என்பது இருக்கக்கூடாது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்திய அளவில், அதாவது முஸ்லீம்கள் பொருளாதாரத்திலே ஒரு காலகட்டத்திலே உயரத்தில் முதலிடத்தில் இருந்தார்கள் முஸ்லீம்கள். ஆனால் இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்கிறது, இன்றைக்கு பொருளாதாரத்திலே முஸ்லீம்கள் 94வது இடத்திலே இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? முஸ்லீம்கள் எத்தனையோ பேர் வாடகை வீடு கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சொந்த வீடுகளை விற்றுவிட்டு வாடகை வீட்டில் எத்தனை முஸ்லீம்கள் வசித்து வருகிறார்கள். காரணம் என்ன? பரக்கத்தான வீடை தற்காத்துக் கொள்ள பாதுகாக்கவில்லை அவர்கள். வீட்டிலே நிம்மதி வேண்டும் என்றால் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. நிம்மதியாக எப்படி நிம்மதி கிடைக்கும்? சோம்பேறித்தனம் இருந்தார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் வருகின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா வெறும் கையாக வருகிறார்கள். கையில் ஒன்றுமே இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்துவிட்டு சஅத் ரலியல்லாஹுவை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுவிற்கு தோழர்களாக ஆக்குகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரும் தோழர் ஆகிறாங்க. சஅத் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறீங்க, நீங்க ஏதாவது தொழில் செய்யறதுக்கு, வியாபாரம் செய்யறதுக்கு, முன்னேறதுக்கு நான் ஏதாவது தரேன், பொருளாதாரங்கள் ஏதாவது தரேன் என்று சொல்கின்ற பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், நீங்க சொன்னதே எனக்கு பெரும் சந்தோஷமாயிருச்சு, எனக்காக நீங்க துஆ செய்யுங்க போதும், அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலியை கொடுப்பான்
என்று சொல்லிவிட்டார்கள். எனக்கு கடை வீதியை காட்டுங்கள், நான் இறங்குகிறேன், நான் வியாபாரம் செய்கிறேன் என்று முயற்சி செய்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா தொழில் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். காலங்கள் கடக்கின்றது. எந்த அளவிற்கு போனார்கள்? ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையோடு வந்தவர்கள் பெரிய கோடீஸ்வரராக ஆகிவிட்டார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அந்த சுறுசுறுப்பு, சோம்பேறித்தனம் இல்லை. எந்த அளவிற்கு அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள், அவருடைய சொத்துக்கள் 1000 ஒட்டகங்கள், 100 குதிரைகள், 3000 ஆடுகள். இன்னும் சொல்கிறார்கள், ஹதீஸிலே வருகிறது, அந்த ஒட்டகங்கள் நிறைய நிறைய பொருட்களும் இருந்தது என்று எழுதுகிறார்கள் ஹதீஸிலே. ஒன்றுமே இல்லாமல் வந்தவர் எப்படிப்பட்ட ஐயன் என்றால் சோம்பேறித்தனம் இல்லை, அந்த சுறுசுறுப்பு என்பது. ஆகவே வீடுகளிலே நிம்மதி இருக்க வேண்டும், சந்தோஷம் இருக்க வேண்டும் என்றால் வீடுகளில் சோம்பேறித்தனம் என்பது அந்த வீடுகளில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடாது. அடுத்து நம்முடைய வீடு, நம்முடைய இல்லம் என்பது நமக்கு மன நிம்மதி தரக்கூடியது. அந்த மன நிம்மதி எப்பொழுது வரும் என்றால் அந்த வீடுகளிலே தொழுகை இருக்க வேண்டும். வீடுகளில் தொழுகை இல்லை என்றால் அந்த வீட்டிலே பரக்கத்து போய்விடும், ரஹ்மத்து போய்விடும். பரக்கத்து ரஹ்மத்து சார்ந்த மலக்குமார்கள் அந்த வீட்டுக்கு வரமாட்டார்கள். தொழுகை இல்லாத வீட்டிலே முசீபத்துகள் வந்துவிடும். எத்தனை இஸ்லாமியர்களுடைய இல்லங்களை பார்க்கிறோம், சுபுஹ் இல்லை, ஃபஜ்ர் இல்லை, உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சுபுஹ் இல்லாத வீட்டிலே எப்படி நிம்மதி எதிர்பார்க்க முடியும்? சுபுஹ் இல்லாத வீட்டிலே எப்படி கடன் தீரும்? சுபுஹ் இல்லாத வீட்டிலே எப்படி மருத்துவமனை சோதனைகள் தீரும்? சுபுஹ் இல்லாத வீட்டிலே எப்படி சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும்? தொழுகைகள் என்பது வீடுகளிலே இருக்கப்பட வேண்டும். அதுதான் நான் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எத்தனையோ பேர் நபியிடம் வந்து சொல்கின்ற பொழுது வீட்டிலே ஒரு மன நிம்மதி இல்லை என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் பள்ளிவாயில் வந்து தொழுது கொள்கிறீர்கள், அதாவது வீட்டிலே தொழுகப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால மார்க்கமே நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்குது. ஃபர்லு மட்டும் பள்ளிவாசல தொழுதாங்க, முன் சுன்னத் பின் சுன்னத் வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. அதுக்கு நிறைய விளக்கங்களை கொடுக்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். பள்ளிவாசலுடைய தண்ணீர் அல்லது வேறு ஏதாவது மிச்சப்படுத்தப்படலாம், வீண் வரைகள் இருக்காது, அல்லது வீடுகளில் பரக்கத்து என்பதன் காரணமாக நிம்மதி இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் ஃபர்லை மட்டும் நீங்கள் வசதிகள் தொழுது கொள்ளுங்கள். இன்றைக்கெல்லாம் அன்றைய காலம் அப்படி இருந்தது. ஏன்னா பெண்களும் அன்றைக்கு ஆண்கள் பள்ளிவாசல் தொழுகக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஆகவே ஆண்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த சுன்னத் வீடுகளில் தொழுது கொள்ளலாம். அதிகமாக பள்ளியில் தொழுவதை வளமையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பெண்கள் வீடுகளில் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில். அதனால வீடுகளில் வந்து பெண்கள் வந்து ஒரு தொழுகக்கூடிய ஒரு அறை தனியாக ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய இல்லங்கள் உள்ளவர்கள், ஓரளவுக்கு நடுத்தரமான வீடு உள்ளவர்கள் எங்கு வேண்டாலும் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு பரிசுத்தமான இடத்தில் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே வீடு என்பது மன நிம்மதி தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வீட்டிலே தொழுகப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் ஹதீசுகளிலே நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஹதீசுகளிலே வருகிறது, முஸ்லிம்களே உங்களுடைய வீடை, உங்களுடைய வீட்டினுடைய வாயிலை, ஜன்னல்களை நீங்கள் திரையை கொண்டு மறைத்துக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் தொழுகை இல்லாதவருடைய பார்வை உங்கள் வீட்டின் மீது பட்டுவிட்டால் உங்களுடைய வீட்டில் இருந்து பரக்கத் போய்விடும், ரஹ்மத் போய்விடும், முசீபத் வந்துவிடும். அதனால் உங்களுடைய வீடுகளை திரையிட்டு ஸ்கிரீன் போட்டு மறைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீசுகளிலே நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். தொழுகை இல்லாதவர் வீடை பார்த்தாலே முசீபத்து வந்துவிடும் என்றால் எத்தனையோ வீடுகளில் தொழுகை இல்லை என்று சொன்னால் அங்கு எப்படி மன நிம்மதியும் சந்தோஷமும் அந்த வீடுகளில் எப்படி கிடைக்கும்? ஆக வீடுகள் என்பது தொழுகப்படக்கூடிய இடங்களாக இருக்கின்ற பொழுது அங்கு மன நிம்மதி என்பது இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமானவர்களாக இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு வீடை பெற்றவர்கள். அடுத்ததாக வல் ஜாரு சாலிஹு, மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரர்கள் கிடைத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் பெரும் பாக்கியசாலி. பக்கத்து வீட்டுக்காரர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், அண்டை வீட்டாளர்கள். முற்காலத்திலே நடைபெற்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு ஆட்டு மந்தை உடையவர் ஒருவர், பக்கத்து வீட்டுக்காரர் அவர் ஒரு வேட்டைக்காரர். அந்த வேட்டைக்காரரும் அந்த ஆட்டு மந்தை உடையவரும் பக்கத்து வீடு. அடிக்கடி இருவர்களுக்கும் சண்டை பிரச்சனைகள் வரும். என்ன காரணம் என்றால் வேட்டைக்காரர் ஒரு நாய் வைத்திருக்கிறார். அந்த நாய் அந்த ஆட்டு மந்தை வைத்திருக்கிறாரே அவருடைய ஆடை அடிக்கடி போய் கடித்து விடும். அதனால் 2 பேருக்கு அடிக்கடி சண்டை வரும். ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய சண்டையை வர மாதிரி ஏன்னா அடிக்கடி வந்து இந்த நாய் வந்து ஆடுகளை கடிச்சு வச்சிருது என்று பார்த்தாரு. போய் வீட்டுக்கு போய் கேட்டாரு அந்த வேட்டைக்காரர், ஏன் இப்படி வந்து இப்படியெல்லாம் செய்ய, நம்ம உங்க நாயை கட்டி போடுங்களேன் என்று சொல்கின்ற பொழுது வேட்டைக்காரர் சொன்னார், நாய் என்றால் கடிக்கும், உங்களுடைய ஆடுகளை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள்
அந்த வேட்டைக்காரர் சொன்னார், இப்படியே விட்டு போனா ஆடு மிஞ்சாது என்று நினைத்த ஆட்டு மந்தையினுடைய உரிமையாளர் அந்த விவசாயி அந்த ஊர் தலைவர் இடத்திலே போகிறார். ஊர் தலைவர் அவருடைய நண்பர். அவர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த வேட்டைக்காரனுடைய நாய் அடிக்கடி வந்து என்னுடைய ஆடுகளை கடிச்சிருது, ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது சொல்லுங்க, தண்டனை கொடுங்க என்று சொல்கின்ற பொழுது அந்த ஊர் தலைவர் சொன்னார், அவரை அழைத்து அந்த வேட்டைக்காரருக்கு நான் தண்டனை கொடுக்கலாம், தண்டனை கொடுத்தால் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவருடைய முகத்தில் நீ விழிக்காமல் இருக்க முடியுமா? அவரை பார்க்காமல் உன்னால் இருக்க முடியுமா? அனுதினமும் பார்க்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அப்படி என்றால் பிரச்சனைகள் முத்தி போய்விடும். இதற்கு நான் ஒரு நல்ல ஆலோசனை தருகிறேன் என்று ஒரு விஷயத்தை சொன்னார் அந்த ஊர் தலைவர். அதை கேட்டவுடன் இவருக்கு பெரிய சந்தோஷம். அந்த விஷயத்தை கேட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஒரு நாளை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். என்ன நாள்? அந்த பக்கத்து வீட்டு வேட்டைக்காரனுடைய வீட்டிலே ஏதாவது விசேஷம் நடக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அது போன்று அந்த வேட்டைக்காரனுடைய வீட்டிலே அவருடைய மகனுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் ஏற்பாடு அந்த ஊர் தலைவர் சொல்லி இருக்கிறார். சொன்னதை கேட்டு வீட்டிலிருந்து ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு போய் அந்த வேட்டைக்காரனுக்கு, இதோ என்னுடைய சார்பாக இதை அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் திருமணத்திற்கு. வேட்டைக்காரர் பார்த்தார், ஆச்சரியப்பட்டார். உங்களுக்கு நான் எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு தொந்தரவுகளை கொடுத்திருக்கிறேன், உங்களை நான் மதித்ததே கிடையாது. ஆனால் எனக்கு என்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு ஒரு ஆட்டை அன்பளிப்பாக கொடுக்கிறீர்களே என்று அவர் வேதனைப்பட்டார், கண்ணீர் வடித்தார். உடனே அடுத்து என்னானது? அந்த வேட்டைக்காரனுடைய நாயின் மூலமாக இவருடைய ஆட்டு மந்தைய ஆடுகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவில்லை. ஏனென்றால் அவருடைய வீட்டிலும் ஆடு இருக்கிறது, ஒரு ஆடு. அதை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த வேட்டைக்காரன் அவருடைய நாயை கட்டி போடுகிறார். இதிலிருந்து நாம் புரிய வருகிற விஷயம் என்னவென்றால், அண்டை வீட்டார்கள் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்றால் முதலில் வரக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள். அதனால் பக்கத்து வீட்டுக்காரர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அண்டை வீடு என்று சொன்னாலே சண்டை வீடாகத்தான் இருக்கிறது, பக்கத்து வீடு என்பது பகை வீடாகத்தான் இருக்கிறது. என்னப்பா அடிச்சுட்டு சாருக்கு நமக்கு என்ன என்ற ஒரு நிலைப்பாடுகள் தான் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வீடுகளை நாம் பார்க்க முடிகின்றது. அதுவே பக்கத்து வீடு யாருக்கு சிறப்பாக அமைந்து விட்டதோ அவர்கள் பெரும் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள். அடுத்து நாலாவதாக வல் மர்கபுல் ஹனீஉ, யாருக்கு விபத்தை ஏற்படுத்தாத ஒரு நல்ல வாகனம் அமைந்து விட்டதோ அவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். நாலாவது பாக்கியம் விபத்தை ஏற்படுத்தாத நல்ல வாகனம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நிறைய சஹாபாக்கள் வந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய வாகனங்கள் எங்களுக்கு தொந்தரவு செய்கிறது, எங்களுடைய வாகனங்கள் நாங்கள் ஏறி அமர்கின்ற பொழுது எங்களை அது ஏற்றுக்கொள்வதில்லை. அன்றைக்குள்ள வாகனங்கள் என்ன? ஒட்டகம், குதிரை, கோவேரி கழுதை, இதுதான் அன்றைக்குள்ள வாகனம். இன்றைக்கு தான் பைக்கு, கார்கள் எல்லாம். அன்றைக்கு அது எங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, அது கீழே தள்ளிவிடுகிறது, கீழே தள்ளிவிட்டு எங்களை மிதிக்கிறது. எங்களுடைய வாகனம் எங்களுக்கு வரக்கத்தாக இல்லை என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாகனம் வரக்கத்தானதாக இருக்க வேண்டும், பாக்கியமானதாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த வாகனங்கள் தொடர் பிரச்சனைகள் தருகின்ற பொழுது அதை மாற்ற சொல்லியும் இருக்கிறார்கள். இதை விட்டு நீங்கள் வேறு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய வாகனம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வாகனத்தை பயன்படுத்தாதவர்கள் யாரும். ஒவ்வொரு நாளும் எத்துணை முறை வாகனங்களை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். 4 பாக்கியங்களிலே ஒரு பாக்கியம் தான் வாகனம் என்பது. நல்ல வாகனம். நல்ல வாகனம் கிடைத்து விட்டது என்றால் அந்த வாகனத்தை பக்குவமாக பராமரிப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, இந்த வண்டி வந்தது எனக்கு ராசிங்க, இந்த வண்டி என்ன சதிச்சதே கிடையாது, என்ன கீழே தள்ளுனதே கிடையாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாகனம் என்று சொன்னால் அது பரக்கத் பொருந்திய வாகனம். அந்த வாகனத்தை பாதுகாப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சொல்றது, இந்த வாகனத்தை வாங்கினதுல ஒரே முசீபத்தா தடுத்துறதுதான், எப்ப பார்த்தாலும் ஒரு ஷாப் போய் வீடு தான் அலைய வேண்டியதா இருக்கு. அது பரக்கத் இல்லாத வாகனம், அதை மாற்றிவிட வேண்டும். அந்த வாகனம் என்பது அது பரக்கத்தில்லை, தொடர் பாதிப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பரக்கத்தில்லாத ஒரு வாகனமாக ஆகிவிடுகின்றது. அதே போன்று வாகனத்திலே பரக்கத்து வேண்டும், அது பாக்கியமுள்ள வாகனமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த வாகனத்தை, நமக்கு கிடைத்திருக்கிற வாகனத்தை அதை நல்ல முறையிலே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் வாகனத்தை கண்டுகொள்ளவே மாட்டாங்க, அது எப்படியே போயிட்டு போகுது, ஒன்றுமே இல்லாமல் போட்டு விடுவார்கள். அதுல எப்படி நமக்கு ஒரு பரக்கத்துகள், எப்படி அதன் மூலமாக பரக்கத்து ரஹ்மத்துகள் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல வாகனங்கள் பரக்கத்துடையதாக பாக்கியமுடையதாக இருக்க வேண்டும் என்றால் வாகனத்தில் ஹராமுகள் கலக்கக்கூடாது, முக்கியமானது. ஏன்னா வாகனத்தில் வந்து லோன் இருக்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கி வாகனங்கள் வாங்குறது.
இந்த மாதிரிலாம் சொல்ல வந்தா சொல்வார்கள், மார்க்க அறிஞர்களும் இருக்கிறார்கள், இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். மார்க்க அறிஞர்கள் அவர்களும் ஒரு காலத்திலே லோன் போட்டிருக்கிறார்கள், வட்டிக்கு வாங்கி வாகனங்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்ற கருத்துக்களும் வரும். யார் செய்தாலும் தவறுதான். ஏனென்றால் காசு பணம் உள்ளவர்களும் அதை செய்கிறார்கள் என்றால் அந்த லட்சம் ரூபாயை தூக்கி கொடுக்கிறதுக்கு மனசு இல்லை. அதுல ஒரு 10,000 20,000 முன்பணத்தை கட்டி அதை வட்டிக்கோ லோனுக்கோ போட்டு காசு உள்ளவர்கள் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாகனங்களிலே தொடர் சோதனைகள் வருகிறது, நிம்மதி இல்ல, அடிக்கடி எங்கேயாவது விழுகிறோம். ஏன் அதில் ஹராம் கலந்திருக்கிறது. அந்த வாகனத்தில் ஹராமுகள் கலக்கப்படாத வாகனமாக இருந்தால் அது பாக்கியமானதாக இருக்கிறது. அதே போன்று வாகனம் என்பது இருக்கிறது, அந்த வாகனத்தில் இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம். வாகனத்தில் அது பாக்கியமானதாக இருக்கின்ற எப்படி அதுல வேகம் என்பது கூடாது, அவசரப்படக்கூடாது. ஒரு ஹதீஸ் என்பது இருக்கிறது, அல் அனாது மினல்லாஹி வல் அஜரது மினஷ் ஷைத்தான். வேகம் என்பது அவசரம் என்பது இருக்கிறது, அது ஷைத்தானை சார்ந்ததாக இருக்கிறது. நிதானம் பக்குவம் என்பது இருக்கிறது, அது அல்லாஹ்வை சார்ந்ததாக இருக்கிறது. வாகனத்துல பக்குவம் நிதானம் என்பது இருக்கணும். இன்றைக்கு எவ்வளவு விபத்துகளை, எவ்வளவு மோசமான விஷயங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருஷத்திலையும் சாலை விபத்துகளில் பலியாகக்கூடியவர்கள் 12 லட்சம் பேர். 12 லட்சம் பேர் ஒவ்வொரு வருடத்திலும் சாலை விபத்திலே பலியாகிறார்கள் என்றால், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு 2030 ஆகிவிட்டது என்றால் இந்த பூகம்பம் என்றெல்லாம் நிலநடுக்கங்கள் என்று சொல்கிறார்களே, அதோடு விபத்துகளை சேர்த்து விடுவார்கள். ஏன் நிதானம் இல்லை, பக்குவம் இல்லை, அவசரங்கள். இதன் மூலமாக வாகனத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பறக்கத்துகள் என்பது கிடைக்காமல் போய்விடுகின்றது. அதை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 4 விஷயங்கள் என்பது நமக்கு ரொம்ப பாக்கியமானதாக இருக்கிறது. இந்த 4 விஷயங்களை அது பாக்கியமானதாக இருப்பதற்கு அதை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி பாதுகாப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கிறதோ அதை மேற்கொண்டு அந்த 4 விஷயங்களை பாதுகாத்து அது சிறப்பாக அமைந்து விட்டது என்றால் ஒவ்வொருத்தரும் பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த 4 விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சிறப்பானதாக ஆக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் முழு ஆஃபியத் என்னும் ஆரோக்கியத்தோடு அந்த ஏக இறைவன் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபட்டு அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து அவனுக்கு பொருத்தமான முறையில் மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும், நமது உடன் பிறந்தவர்களுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், நமது உஸ்தாத்மார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவானாக. நம்முடன் வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து கபரில் அடங்கியிருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப முன்னோர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உஸ்தாத்மார்கள் அனைவருடைய பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பானாக. அவருடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்குவானாக. அவருடைய கபரில் அல்லாஹ் சொர்க்கத்தின் விளைப்பை வைப்பானாக. அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி அறிவிப்பு செய்வானாக. நம்முடைய பிரியத்திற்குரிய, நம்முடைய பாசத்திற்குரிய அந்த கபராளிகள் அவர்களுக்கும் நமக்கும் நாளை வறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவானாக. ரப்பல் ஆலமீன் இந்த துன்யாவில் வாழ்கின்ற பொழுது இந்த துன்யாவில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பலாய் முசீபத்துகளை விட்டும், மோசமான திடீர் மரணங்களை விட்டும், கெட்ட வியாதிகளை விட்டும், ஈமான் இழப்பதை விட்டும், ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும், மருத்துவமனை சோதனைகளை விட்டும் நீங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக என்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.